ஈசாக் ரெபேக்கா எலும்பங்களுக்கு 2 பிள்ளை பிறக்கும். ஒரு பையன் ஏசா, இன்னொரு பையன் யாக்கோபு. யாக்கோபு அம்மாவுடைய செல்ல பையனாகவும் ஏசா தகப்பனுடைய செல்ல பிள்ளையாக இருப்பான். ஏசா நல்ல வேட்டையாடுகிறவனாக காணப்படுகிறான். யாக்கோபு வீட்டில் அவங்க அம்மாவுடைய பிள்ளையாக வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஒரு நாள் என்னென்னா, ஏசாக்கு நல்லா வயிறு பசிக்கும். அப்போ அவர் அங்கே வேட்டையாடிட்டு வந்துட்டு இருக்கும்போது யாக்கோபு சமைச்சிட்டு இருப்பான். அப்போ யாக்கோபுட்ட எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு கேட்பார். அப்போ யாக்கோபு சொல்லுவார், உன் சேஷ்டபுத்திர பாத்திரத்தை எனக்கு தான் கேட்பார். அவன் என்ன சொல்லுவான், சேஷ்டபுத்திரனுடைய அந்த பாகத்தை கொடுத்துட்டு அந்த கூலை வாங்கி குடிப்பார். அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏசாவை அவங்க அப்பா ஆசீர்வதிக்க போகிறதா தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால ஏசாவு நல்ல ரோமம் உள்ளவனாக இருப்பான். அவனே போல் அந்த யாக்கோபை மாற்றி அவங்க அப்பா கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நல்லா சமைச்சு அவங்க கையில் கொடுப்பாங்க. இது அறியாத ஏசா அவன் வர்றதுக்கு முன்னாடி யாக்கோபா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஏசா வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். இது அம்மா இதெல்லாம் பார்த்து இப்போ யாக்கோபு இந்த இடத்த விட்டு போகிறத பார்த்து கஷ்டத்தோடு நிற்பாங்க. ஆனால் அவன் ஒரு இடத்துல போய் அங்கே போய் தங்குறான். அந்த இடத்துல தேவதூதர் அவனுக்கு சொப்பனத்தில் காட்டுறாங்க, ஏணி வச்சு அவங்க இறங்குறது மாதிரி. இதை அவன் அறிஞ்சிக்கிட்டு என்ன செய்கிறான்னா, இந்த இடத்துல எழும்பி அவன் அந்த இடத்துல துதித்து தேவனை ஆர்ப்பணிக்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் அதில்